பெற்ற பிள்ளைகளை சந்தோஷமா சமாதானமா ஆரோக்கியத்தோட அறிவோடு வளர்த்துக்குங்க அப்படின்றது தான் இந்த பைபிள் சொல்லுது. ஆனால் இந்த உண்மைகளை யாரும் சொல்றது கிடையாது. நான் தான் மூத்த ஊழியர், நான் தான் பெரிய ஊழியராக இருப்பேன், நான் தான் ஜாந்தி பிரதேஷ் மீசை எடுத்துட்டு இருக்காரு, நாங்கள் மீசை வச்சு பிரசங்கம் பண்ணுறோம், நாங்கள் தான் உண்மையான ஊழியன், இப்படியெல்லாம் பல பேர் பேசிட்டு திரிஞ்சாங்க. இன்னைக்கு எது உண்மையான விஷயம் பைபிள் சொல்லுது? நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுதா? அப்படி இல்லை, நம்முடைய வாழ்க்கை வாழ தேவையில்லை, வழிபாட்டு மட்டும் பண்ணால் போதும், கர்த்தருக்கு வழிபாட்டு மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றது பைபிள் சொல்லுதா? இந்த ஒரு முழுமையான ஒரு முற்றுப்புள்ளி எங்கே வைக்கிறது கிடையாது. அப்படியே போகிற போக்கில் யார் யார் கூப்பிட்றாங்களோ, யார் யார் எழுதி பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்க முன்னால் போய் முக்காடு போட்டு உட்காந்துக்கிட்டு, அவங்க முன்னால் போய் மோகன் சிங் லாசஸ் பிரசங்கம் பண்ணால் அங்கே போய் முக்காடு போட்டு உட்காந்துக்கிட்டு, பாலகன் அழுத்தி ஜோம் பண்ணால் அங்கே போய் முட்டி போட்டு நினைக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு கிறிஸ்தவரின் நிலைமை கேள்விக்குரியாது. ஒரு அடிக்கப்படும் ஆற்றை போல போகிறாங்க, எதை சிந்திக்கிறது கிடையாது. யார் இவங்க, அவங்க சொல்கிறது சரியா, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருமா, நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருமா, இவங்களுடைய வேத விளக்கம் பைபிள் விளக்கம் நம்முடைய பாடியில் ஆரோக்கியத்தை கொண்டு வருமா, நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு வழி சொல்லுமா, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் வழி சொல்லுமா, இந்த பைபிள் விளக்கங்கள்